ஹாய் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இந்த சவுசவுக்கா நிறைய பேர் சமைக்கிறது இல்லை, ஆனால் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற குழந்தைகள்லேருந்து சகலருக்குமே உகந்த ஒரு மரக்கறி வகை இது. எல்லா விதமாகவும் சமைக்கலாம். பால் கறியாகவும் வைக்கலாம், குழம்பாகவும் வைக்கலாம். என்ன பிரச்சனை, இதில் நிறைய பேர் தோல் சீவுறது எப்படி, இந்த காய் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்க. இது வந்து இந்த நீத்துக்காய், சுரைக்காய், மற்றது நாங்கள் சமைப்போம் முள்ளங்கி அந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக தோல் சீவலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் எப்படி தோல் சீவுறதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி 2 காய் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். இது வந்து இப்படி தோல் சீவு எடுக்கிறது. ஒரு சிறிய இந்த தோலில் வந்து முள்ளு தன்மை ஒன்று இருக்கும். மற்றது இந்த மாதிரி இது கூடுதலாக மருந்து அடிக்காதனால இந்த மாதிரி சில பூச்சி குத்தல்கள் இருக்கும். அப்போ இந்த இடங்கள்லாம் அகட்டிட்டு இப்படி இதை 2ஆக வெட்டி எடுங்க. 2ஆக வெட்டி எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க விதையை நீங்கள் நடலாம். முதல்ல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பேக்கெட்டில் சரி நட்டு வச்சுட்டு அதை கூட பயன்படுத்தலாம். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த விதையை அகட்டி எடுக்க போகிறேன்னா என்ன நான் நட்டு பார்க்க போகிறேன். இதில் வந்து இப்படி நீங்கள் வெட்டினீங்கன்னா அதில் அந்த விதையிட தோல் வந்து அகற்றுறது கடினமாக இருக்கிறனால மற்ற வளமாக நீல வளமாக நீங்கள் வெட்டிட்டு இதில் வந்து இந்த விதையை நல்லா அகட்டி எடுத்துடணும். இந்த காயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மற்ற மரக்கறி வகை மாதிரி இல்லை, தோல் வந்து நேராக இருக்காது. சில இடங்களில் வந்து தோல் உள்வாங்கின மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்லாம் தோலை நாங்கள் அகட்டி தான் எடுக்கணும். ஃபுல்லாக நாங்கள் சீவி முடித்த பிறகு இந்த மாதிரி லேசான கீரைகளை போட்டால் இந்த உள்பகுதியில் இருக்க அந்த தோள்களையும் நாங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பிறகு அதை முதல்ல நான் வெட்டி காட்டின மாதிரி இதையும் நான் அப்படி தான் வெட்டி எடுக்க போகிறேன். சரி, இப்போ நாங்கள் இதை கழுவி எடுக்கலாம். ஒரு 2-3 முறை மாதிரி கழுவி எடுங்க. லேசான ஒரு பால் தன்மை இருக்கும். சில நேரம் கூட கைகளில் கூட அந்த பால் தன்மை ஒட்டி வரலாம். நல்லா கழுவி எடுங்க. உப்பு போட்டு கழுவினாலும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரட்டல் கறியாக கொஞ்சம் தூள் போட்டு வைக்க போகிறேன். அதனால தான் இப்படி நீளமாக வெட்டுறேன். பால் கறியாக வைக்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த சுரக்காய் அப்படி வெட்டுற மாதிரி சின்ன சின்ன சதுரங்களாக கூட இந்த காயை வெட்டி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான வெங்காயம் சிறிய ஒரு துண்டு வெங்காயத்தை வெட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், கடுகு, வெங்காயத்தை போட்டு நான் இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிறகு இதை கொஞ்சம் மூடி விடலாம். நாங்கள் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் சிறிதளவு உப்பு, அடுத்ததாக சரக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு பிறகு மிளகாத்தூள் ஒரு சிறிதளவாக தான் சேர்க்கப்போம். மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துட்டு பிறகு ஒரு சொட்டு மிளகு, எங்களுக்கு உரைப்பு தேவையில்லாட்டி மிளகு தேவையில்லை. இனி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை கொஞ்சமாக அவிய விட போகிறேன். அவிய விட்ட பிறகு தான் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மூடி எங்களுக்கு தேவையான மாதிரி குழம்பாக இருக்கவோ இல்லாட்டி வற்ற வச்சு இறக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.